இங்க அதிமுகவை பொறுத்தவரையில அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப வருந்தி அழைத்தார் அவரு. இப்போ சமீபத்துல கூட ஒரு வீடியோ ஒண்ணு ஃபேமஸ் ஆச்சு. ஆர்சிபி, சிஎஸ்கே, தோனி மனந்திருந்து அப்படின்ற மாரி. இப்ப அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து டிஎம்கே, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி மனந்திருந்து என்னோடு வா நான் பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையா என்னென்னமோ பண்ணாரு. காங்கிரஸுக்கு இந்த பக்கம் சீட்டு போட்டு வச்சிருக்கேன், விசிகாவுக்கு இந்த பக்கம் சீட்டு போட்டு வச்சிருக்கேன், எங்களை நம்பி வாங்க, திமுகவை நம்பி போகாதீங்கன்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. யாரும் வரல. கடைசியாக அவர்களுக்கு வந்து சேர்ந்தது யாரு அப்படின்னா தேமுதிக மட்டும்தான். அந்த தேமுதிகவுக்கும் இவர் நேர்மையாக இருந்தாரா அப்படின்னா நேர்மையாக இல்லை. அப்ப இந்த கூட்டணி என்பது ஏதோ ஒரு புற அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது வேற ஒரு சில நெருக்கடிகளின் காரணமாகவோ உருவாகி இருக்கிறதே தவிர இந்த கூட்டணி ஆர்கானிக்காக ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஒரு தத்துவத்தை வந்து நிலைபெறச் செய்வதற்காக வேறு ஒரு தத்துவத்தை வீழ்த்துவதற்காக என்று எந்த விதமான அடிப்படை அறமும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி. அதனாலதான் இந்த கூட்டணிக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் வர்றதை பார்க்க முடியும்.